வணக்கம் இணைய நேயர்களே, இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து நிவேகா. சரவண பொய்கையில் குமரன் எழுந்தருளல். சிவபிரானுடைய திருவுருள் முறைமையை கங்கை அறிந்து தன்பால் வந்து சேர்ந்த பொறிகளை தலைமையில் தாங்கிச் சென்று ஒரு நாடிகையில் சரவணம் என்னும் பொய்கையில் சேர்த்தாள். அங்கு அவை செந்தாமரை போல் விளங்கின. அருவமாகவும் உருவமாகவும் ஆதியாகவும் அனாதியாகவும் ஒன்றாகவும் பலவாகவும் நின்ற அரும் பெரும் ஜோதியே அனற்பிழம்பாகிய மேனியும் ஆறுமுகமும் 12 கரமும் கொண்டு உலகம் உய்யுமாறு முருகனாக தோன்றிற்று. வேறு எவரிடமும் இன்றி சிவபெருமானிடம் அமைந்த 6 குணங்களும் உருவெடுத்தாற் போன்று சரவண பூம்பொய்கையில் எழுந்தருளிய முருகன் மண்ணுயிரை காத்தற் பொருட்டு 6 முகங்களை கொண்டருளினார். மறையாலும் வாக்காலும் மனத்தாலும் அளவிட இயலாது எங்கும் நிறைந்து விளங்கும் ஈசன் கருணை கூர்ந்து 6 முக உருவாய் தோன்றி சரவண பொய்கையில் நறுமணம் கமழும் தாமரை மலரில் வீற்றிருந்தினார். வளமார்ந்த சரவண பொய்கையில் இதழ் நெருங்கி பூத்த தாமரை மலரில் சராசரங்களையெல்லாம் காத்தருளும் கருணையால் ஒப்பற்ற குமார கடவுள் இளம் சிறு குழந்தை போல இனிது அமர்ந்து உலகத்தை காத்தார். வணக்கம்.